இந்த வேலை ஆரம்பம். நம்ம வெங்காய காட்டுக்கு உரம் கலக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பா. "என்னப்பா இன்னைக்கே விடுறதா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லம்மா இன்னும் 2 நாள் கிரும்சாம விடணும். நான் ரெடியா வச்சிருக்கேன். கரண்ட் வேற இல்ல. எப்போ விடுறாங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியா உரமும் கலக்கி முடிச்சுட்டாரு. நான் வேற இந்த சங்குப்பூவை எப்படி மறந்தேனே தெரியலைங்க. தோட்டத்துல அவ்வளோ வேலை இருந்துச்சுங்க. மாத்தி மாத்தி அந்த வேலை, இந்த வேலைன்னு பண்ணிக்கிட்டு, ஆடு மாடெல்லாம் கட்டிக்கிட்டு, தண்ணி தவலைலாம் மாத்தி கட்டிக்கிட்டு, இவ்வளோ மறந்துட்டேன். அப்புறம் என்னங்க 2, 3 நாள் கழிச்சு பூ பறிக்க ஆரம்பிச்சேன். அந்த வாடின பூ பறிக்கிறதுக்கு தாங்க ரொம்பயுமே கஷ்டமா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா இருந்த பூ கரெக்ட்டா பறிச்சுட்டேன். இந்த வாடின பூ பறிக்க முன்னாடி போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்க. 2, 3 நாள் கழிச்சு பறிக்கிறப்போ ஒரு கிண்ணி எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம மருந்தடிக்க வேற ஆள் வந்துட்டாங்கங்க. வெங்காயக்காடு ரொம்ப புழு விழுந்துருச்சு, பூச்சியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா வெங்காயத்துக்கு ஆள் கூட்டிட்டு வந்துட்டாரு. மருந்து அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, வடிச்ச கஞ்சியில கலந்து தான் மருந்து அடிக்கணும் அப்படின்னு மருந்து கடைக்காரங்க சொன்னாங்களாம். அதனால வடிச்ச கஞ்சி ரெடி பண்ணி அதில தான் கலந்து அடிச்சிட்டுருக்குறோம். ஆனா இந்த அண்ணா பரவால்ல. ஓரளவுக்கு நிறுத்தி பொறுமையா தான் அடிச்சாங்க. அப்படி அடிக்கிறப்ப எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வேறத்தவங்கள விட்டா சல்லு சல்லு சல்லுன்னு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படியே நம்ம மாமரத்து சைடும் வெங்காய காடு இருந்துச்சுங்களா, அதுலேயுமே பூச்சி விழுந்துருக்குன்னு சொல்லி அதுக்குமே சேர்த்து மருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுலேயுமே அடிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு ரொம்பயுமே லேட் ஆயிடுச்சுங்க மருந்து அடிச்சு முடிக்கவேன்னு. அதுக்கப்புறம் நம்ம அழகியில வேற கண்டுக்கவே இல்ல. 12 மணிக்கு மேல தான் வந்து அழகியலவே பிடிச்சு கொண்டு வந்து தோட்டத்துல கட்டுனோம்னா பார்த்துக்கங்க மேய்ச்சலுக்கு. அவளுக கத்தவே ஆரம்பிச்சிட்டாளுக. ரொம்பயுமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. சரி பரவால்ல இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானடி கோச்சுக்காதடி, பச்சை தட்ட அறுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டி அழகிய தான் பாவம். பசினால வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாளுக. கிறக்கம் தள்ளிடுச்சோ என்னமோ தெரியல. கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து தோட்டத்துல கட்டியாச்சு ஒரு பக்கமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விவசாய வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே டாட்டா பை பை. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. ஹேப்பி லைஃப்.